மார்க்கம் இதை எப்படி பேசுகிறது, இதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுகிறது, இதை பற்றி இஸ்லாம் என்ன பேசுகிறது, எல்லாத்திற்கும் விரிவானம் இருக்கிறது. இஸ்லாத்துல A to Z நீங்க எதையுமே விட்டு வைக்க முடியாதுமா, எதையும் சொல்ல முடியாது, எதையும் சுட்டி காட்ட முடியாது, எல்லாமே இருக்கும், எல்லாமே சொல்லித்தரப்பட்டிருக்கும். A to Z அப்படியே ஒண்ணு அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அல்லாஹ்வுடைய தூதர் பிற்காலத்தை சொன்னதெல்லாம் இப்ப கொடுத்துருவான். ஏன்னா அங்க சொல்லியாச்சு, அங்க சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியாச்சு, அதுதான் இப்ப இருக்குது. அவ பயனுள்ள கல்வி, எந்த கல்வியை படிச்சா என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்கும். நீங்க பாருங்க, என் பிள்ளைய நல்ல ஒரு காலேஜ் சேர்க்கிறதுக்காக வேண்டி காலையில நைட் வரை பாருங்க கிடப்போம், காலேஜ் தேடுவோம். இந்த காலத்துல படிச்சா நல்லா இருக்கும், அந்த காலத்துல படிச்சா நல்லா இருக்கு, இங்க போனா நல்லா இருப்பான், அங்க போனா நல்லா இருப்பான், என் பையன் எங்க போனா தான் ஒழுக்கமான பையனா இருப்பான், எந்த கெட்ட படங்களும் பண்ண மாட்டான் தேடுறாங்க. காலேஜுகள் அப்படியே கல்வி எங்கடா, கல்விக்கு ஓட்டம். என் பிள்ளை 12th முடிச்சிட்டானா அப்படியே பேரண்ட்ஸ்கள் மண்டை அப்படியே கலண்டுருது, எப்பா ஓட்டம்னா ஓட்டம், பயங்கர ஓட்டம். ஏன் இனி வரக்கூடிய நாட்கள்ல ரொம்ப கவனமா இருக்கும். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவனை இனி வரக்கூடிய நாட்கள்ல இனி வரக்கூடிய ஜெனரேஷன் எப்படி போகுங்கிறது யாருக்குமே சொல்ல முடியாது, எல்லாம் வித்தியாசமா போகுது. நிறைய காலத்தெல்லாம் ஒவ்வொரு வீடுகளில் இருந்தும் குர்ஆனுடைய சவுண்டுகள் கேட்கிறது என்று ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாங்க. நிறைய காலத்துல என்ன செய்வாங்க, மதரசாக்கள் கிடையாது, பள்ளிவாசல்கள் இல்ல, தொழிலுக்கு ஒரே பள்ளிவாசல் தான் இருக்கும். பள்ளிவாசல் அதே மண்டை பிடிச்சி பிள்ளை என்னடா மார்க்கத்தை எப்படா சொல்லி மண்டை எப்படி பிடிச்சிக்கிட்டே. ஆனா இப்ப மாதிரி மாஷா அல்லாஹ் எவ்வளவோ கல்வி ஸ்தாபனங்கள் இருக்கிறது, மார்க்க கல்விகள் படிக்கக்கூடிய அவைகள் இருக்கிறது. அந்த அவைகள் இருக்கிற பொழுது ஆனால் அதை பயன்படுத்தக்கூடிய மக்கள், அந்த கல்வி தரக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மி. இதனால சமுதாயம் பின்னடைவுக்கு போகக்கூடிய காரணம், இதனால பின்னடைவு போகக்கூடிய காரணம், மெயின் காரணம் இதுக்கு தான். ஆனா இஸ்லாம் என்ன முதல்ல இதை பற்றி புரியும், இதை பற்றி அந்த நாலேஜை கொடுக்க சொல்லுது, இதை பற்றி அந்த கல்வியை புரிஞ்சுங்க. இப்ப பிள்ளைகளுக்கு இதை தான் கொடுக்கும், இதுதான் முக்கியம். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த வெளி ஊடுன பைக்கு, ஊடுன பைக்கு, இதெல்லாம் எதை உணர்த்துது, சரியான நாலேஜ் பிள்ளைகளுக்கு இல்லைன்னு அர்த்தம். நீங்க நிறைய பேரண்ட்ஸ்கள் என்ன பண்றாங்க, என் பிள்ளை நான் சொன்னா கேட்க மாட்டேங்க, என் பிள்ளை நான் சொன்னா எனக்கு எது பேசுறேன், என் பிள்ளை நான் சொன்னா அது செய்யறான் இது செய்யறான்னு புலம்புறாங்க. நம்ம நிறைய பேரண்ட்ஸ்கள் ஏன் புலம்புறாங்க? அதே நம்ம பிள்ளைங்களுக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கிற இஸ்லாத்துல குர்ஆனுடைய பேசிக்கை சொல்லி கொடுத்து பாருங்க. இஸ்லாத்துல A to Z இருக்கு. பிள்ளைகளை ஒரு பிள்ளை பெற்றோரிடத்துல எப்படி பேசணும், ஒரு பிள்ளை தன் பெற்றோரை எப்படி மதிக்கணும். وقال ربك الا تعبدوا الا اياه وبالوالدين احسانا اما يبلغنك عندك الكبر احدهما او كلاهما فلا تقل لهما اف ولا تنهرهما وقل لهما قولا كريما. سبحان الله. என்ன அற்புதமான வார்த்தைங்க இதெல்லாம். இதாங்க கல்வி, பெரிய மகத்துவமான கல்வி. இந்த கல்வி பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தா நீங்க எந்த பெற்றோர்களும் புலம்ப மாட்டாங்க, எந்த பெற்றோர்களும் புலம்ப மாட்டாங்க. என்ன கல்வி? இம்மா இவ்வளவு இந்த கல்கிபர் அஹதுஹுமா அவ் கிலாஹுமா, அதாவது தாயோ தந்தையோ ரெண்டு பேரும் ஒருவர் முதிய பருவத்தை அடைந்து விட்டார், வயசாயிருச்சு, அல்லது ரெண்டு பேருமே வயசாயிருச்சு, ஒருவருக்கு வயசாயிட்டு அல்லது ரெண்டு பேரும் வயசாயிடுச்சு. இப்ப வயசாயிருச்சுன்னு சொன்னா, பொதுவாக வயசாயிருச்சுன்னு சொன்னா அவங்க என்ன ஆயிடுவாங்க, சின்ன குழந்தைகளாவே மாறிடுவாங்க, என்ன பேசுறது தெரியாது. நம்ம உப்பா மாதிரி என்ன பேசுறாங்க, உமா மாதிரி வயசாயிட்டா அப்படித்தானமா நம்ம என்ன சொல்லுவாங்க, நன்னி சொல்லுவீங்களா, நன்னி நன்னா சொல்லுவீங்க அப்படித்தானே, நன்னி நன்னா வயசாயிட்டா எங்க நன்னி நன்னா என்ன சொல்லுவோம், நன்னி நன்னா சும்மாவே இருக்க மாட்டோம், ஒரே பேசிட்டே இருக்கும் அப்படித்தானே, நல்லா கேட்கலாம் இல்லை.